திருச்செந்தூர் கடற்கரையில் ஒதுங்கும் முள்ளெலிகளால் கடலில் நீராடும் பக்தர்களுக்கு காயம் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் கடந்த சில நாட்களாக முள்ளெலிகள் கரை ஒதுங்கி வருகிறது. இந்த கடல் முள்ளெலிகளில் இருக்கும் சிறிய கூர்மையான முட்கள் கடலில் புனித நீராடும் பக்தர்கள் மீது குத்துவதால் பக்தர்களுக்கு காயம் ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கோவில் நிர்வாகம் சார்பில் கடற்கரையில் ஒதுங்கும் முள்ளெலிகளை கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் அப்புறப்படுத்தி வருகின்றனர். இது மக்கள் காலில் படும்பொழுது என்னன்னா அதிகமான முள் இருக்கிறதுனால நம்ம கால் பகுதி அதாவது பாதங்கள் ஃபுல்லாவே குத்திடும். அதனால கடல்ல நீராடக்கூடிய பக்தர்கள் தயவு கூர்ந்து ஆழமா உள்ள பகுதிக்கு போகாதீங்க. மலேசியாவிற்கு வேலைக்கு சென்ற கணவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை மீட்டு தரக்கோரி மனைவி அழுதபடியே ஆட்சியரிடம் மனு அளித்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கோட்டைக்காடு கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவர் கடந்த 2017 மலேசியாவிற்கு வேலைக்காக சென்றுள்ளார். அங்கு ஹோட்டல் ஒன்றில் வேலை பார்த்து வந்த நிலையில் திடீரென அவர் மாரடைப்பால் உயிரிழந்ததாக குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தனது கணவரின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அவரது உடலை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டியும் அவரது மனைவி கிருஷ்ணவேணி அழுதபடியே மாவட்ட ஆட்சியர் புகார் மனு அளித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.